Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் நேரில் சந்தித்தார். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியுடன் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்து பேசினார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்புதான் என்று தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் இருசக்கர வாகனத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கே பாண்டியன் பயனாளிக்கு வழங்கினார். அண்ணாமலை நகரைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி தங்கதுரை சொந்த தொழில் மேற்கொள்வதற்காக இருசக்கர வாகனம் வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை வைத்திருந்தார். அதன் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து இருசக்கர வாகனம் வழங்கிட மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரைக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் பயனாளிகளுக்கு அதிமுக எம்எல்ஏ கே பாண்டியன் இருசக்கர வாகனத்தை வழங்கினார். கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் அப்போது உடன் இருந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் தக்கோலம் விருதசீர் ஆற்றின் தரைப்பாலம் சீரமைக்கப்படாவிடில் சாலை மறியலில் ஈடுபடுவேன் என அரக்கோணம் அதிமுக எம்எல்ஏ ரவி எச்சரித்துள்ளார். பேரம்பாக்கம் சென்னை மாநில நெடுஞ்சாலையில் உள்ள விருதசீர் தரைப்பாலத்தின் மீது வெள்ளம் செல்வதால் வாகன போட்டிகள் காயமடையும் நிலை உள்ளது. விருதசீர் ஆற்றின் மீது மேம்பாலம் அமைக்க 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து ஸ்டாலின் அரசு டெண்டர் விடுத்தும் பணிகள் கிடப்பில் உள்ளதாக குற்றம் சாட்டிய அதிமுக எம்எல்ஏ ரவி தரைப்பாலம் விரைந்து சீரமைக்காவிடில் அதிமுக சார்பில் சாலை மறியலில் ஈடுபடுவேன் என்று எச்சரித்தார். ரெண்டு பக்கமும் சாலை உடனே சீரமைக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் டைவர்ஷன் பண்ணுங்க, பரவாயில்ல. ரெண்டு பக்கமும் டைவர்ஷன் பண்ணி மாற்று வழி பாதையெல்லாம் கூட இருக்குது. நீங்க அந்த பணியை உடனே ஏன் செய்யல? இது வரைக்கும் நீங்க செய்யாமல் இருக்கிறீர்கள். உண்மையில நான் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் இந்த அரசையும் மாவட்ட நிர்வாகத்தையும் நெடுஞ்சாலைத்துறையும் நான் மிகவும் கண்டிக்கிறேன். ஆகவே இன்னைக்கு அந்த பணியை நீங்கள் செய்யலைன்னா நாளைக்கு காலையில் நான் இங்கே சாலை மறியல் பண்ணுவேன். அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபடுவேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சி தேசிய கல்லூரியில் மகாகவி பாரதியார் பிறந்த நாளை முன்னிட்டு மகாகவி பாரதியார் அறக்கட்டளை சார்பில் சிறப்பு சொற்பொழிவு நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் தலைமையில் அதிமுக மாநகர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் துணை மேயருமான சீனிவாசன் முன்னிலையில் நடைபெற்ற சிறப்பு சொற்பொழிவில் அதிமுக இலக்கிய அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வைகை செல்வன் இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பாரதி யார் என்னும் தலைப்பில் சிறப்புரையாற்றினார். இதில் கல்லூரி மாணவ மாணவிகள், கல்லூரி பேராசிரியர்கள் உட்பட அதிமுகவினர் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே அதிமுக சார்பில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. சாத்தப்பாடி கிராம பகுதியில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் பங்கேற்று அதிமுகவின் சாதனைகளை விளக்கும் பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். கடலூர் மேற்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் உமா மகேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஒன்றிய செயலாளர் சீனிவாசன், ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் வெங்கடேசன் ஆகியோர் செய்திருந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் அதிமுக மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை சார்பில் கழக வளர்ச்சி மற்றும் தேர்தல் பணி குறித்த கூட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட செயலாளர் விக்னேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சி வீரமணி, மாநில இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் பிபிபி பரமசிவம் ஆகியோர் பங்கேற்று பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர்.